சிசேரியன் டெலிவரிக்கு அப்புறம் வர பேக் பெயினுக்கு அந்த டைம்ல முதுகு தண்டுவடத்துல போட்ட ஊசி தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஸ்பைனல் அனஸ்தீசியாவை தவிர இந்த 3 முக்கியமான காரணம் தான் டெலிவரிக்கு அப்புறம் வர பேக் பெயினுக்கு முக்கியமான ரீசனே. ஃபர்ஸ்ட் ஒன், சி செக்ஷன் ஸ்கார் அடஷன்ங்க. இன்னுமே உங்களோட ஸ்கார் ரொம்ப திக்காவும் டைட்டாவும் இருக்கிறது. இதனால ஈவன் பேண்டீஸோ பாவாடையோ கூட என்னால அந்த இடத்துல போட முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது ஒன், டைஸ்டசிஸ் ரெக்டை. இன்னுமே டெலிவரிக்கு அப்புறமும் வயிறு தொலன்னு கூடாம வயிறு இன்னும் பெருசா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. மூணாவது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்க இந்த ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் போஸ்டரல் ப்ராப்ளம்ங்க. இதுதான் உங்களோட டைட்டான சி செக்ஷன் ஸ்கார்னா அடிவயிறுல நல்லா விளக்கெண்ணெய் தடவிட்டு ஸ்காருக்கு மேலையும் கீழையும் ரவுண்டா மசாஜ் பண்ணுங்க. மினிமம் 2 minutes பண்ணுங்க. அப்புறம் அந்த ஸ்காரை டச் பண்ணி பாருங்க. எந்த இடம் டைட்டா இருக்கோ அந்த இடத்துல ஒரு மீடியமா ப்ரெஷர் கொடுத்து சர்க்குலரா ஒரு 1 minute மசாஜ் பண்ணுங்க. அடுத்து கீழ இருந்து மேல மெதுவா அப்படி வயித்தை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஒரு 5 minutes பண்ணுங்க. இது எல்லாமே 4 to 6 weeks பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கார் நல்லா ஃபிளெக்சிபிளா மாறிடும். உங்களோட டைஸ்டரெக்டையும் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்டையும் கரெக்ட் பண்றதுக்கான 5 எக்ஸசைஸ் சொல்றோம், ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பொசிஷன்ல படுத்துட்டு உங்களோட அடிவயிறு உள்ள இழுக்கிற மாதிரி உங்களோட பெல்விக்க பின்னாடி டில்ட் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே பொசிஷன்ல பெல்விக்க டில்ட் பண்ணிட்டு 2 நீயையும் நீ டு செஸ்ட் வரைக்கும் மடக்கிட்டு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி விடுங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதே பொசிஷன்ல பெல்விக்க கரெக்டா அதே மாதிரி டில்ட் பண்ணிட்டு மெதுவா இடுப்பு தூக்குங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, திருப்பியும் கீழே விடுங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ், இந்த பொசிஷன்ல வச்சுட்டு காலை மாத்தி டேப் பண்ணுங்க. ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஃபிஃப்த் எக்ஸசைஸ், இந்த பொசிஷன்ல வச்சுட்டு மாத்தி இந்த கையையும் காலையும் மூவ் பண்ணுங்க. ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க.